ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகவிருக்கும் படத்திலிருந்து விலகியது ஏன் என்ற ரசிகர்களின் கேள்விக்கு இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் அதிரடி பதிலளித்துள்ளார். தமிழ் சினிமாவில் மாநகரம் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி கைதி படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் லோகேஷ் கனகராஜ். மாஸ்டர், விக்ரம், லியோ ஆகிய படங்களை இயக்கிய இவர் கடைசியாக ரஜினிகாந்தை வைத்து கூலி படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதை தொடர்ந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோரை வைத்து புதிதாக ஒரு படத்தை இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த படத்திலிருந்து லோகேஷ் கனகராஜ் விலகிய நிலையில் தற்போது டிசி படத்தின் மூலம் நடிகராக களமிறங்குகிறார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த லோகேஷ் கனகராஜ் தன்னை பற்றி எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ளார். கூலி படத்திற்கு வந்த விமர்சனங்களை ஆராய்ந்து உள்ளதாகவும் வருங்காலங்களில் விமர்சனங்கள் வராத வகையில் படம் எடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் கூறினார். அதில் கிரிட்டிக்ஸ் நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சிருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்கிறது வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதை லேர்னிங்காக எடுத்திருக்கேன். அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன். கைதி 2 படத்தை இயக்குவதற்கு அதிக சம்பளம் கேட்டதாக வெளியான தகவல் வதந்திதான் என கூறியவர், இப்போதைக்கு LCU என்ற ஒன்று மூடப்படவில்லை, இனிமேல்தான் தொடங்குகிறது. விரைவில் கைதி 2 படமும் வெளியாகும், விக்ரம் 2 படமும் வெளியாகும், ரோலெக்ஸ் கேரக்டருக்கான தனி படமும் வெளியாகும் என தெரிவித்தார். ஜனநாயகன் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது உண்மைதான் என கூறிய லோகேஷ், அரசியலில் எந்த விதத்திலும் விஜய்க்கு பிரச்சாரம் செய்ய போவது இல்லை என்று விளக்கம் அளித்தார். என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த LCU இல்லை, LCU க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது G ஸ்குவாட் இல்லை. G ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். LCUன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது ஃபேன்ஸாக அவங்க தெரியல LCUன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தன் மட்டும் முடிவு பண்ணி இல்லை LCUவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது, இது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் LCU மூடப்படலை. ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. லோகேஷ் படத்தில் வன்முறை அதிகமாக இருக்கிறது, இதனால் சமூகத்தில் பலர் கெட்டு போகிறார்களே என்ற குற்றச்சாட்டு எழுகிறதே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, தன்னை பொறுத்தவரை தனது படங்களில் இருக்கும் காட்சிகளை வன்முறை என சொல்ல மாட்டேன், அது ஒரு ஆக்ஷன் காட்சி. ஹாலிவுட் படங்களில் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி படங்களில் ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கிறது, போதைப்பொருள் காட்சியும் இருக்கிறது என தெரிவித்தார். தனது படங்களான மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், கூலி ஆகிய படங்களில் போதை கலாச்சாரத்திற்கு எதிரான படங்கள்தான் என கூறிய அவர், ஒரு சில காட்சிகளை வைத்து மிகைப்படுத்தி பேசுவது ஏற்புடையது அல்ல என்றும் விளக்கமளித்தார்.